நாராயணன், காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு கேட்குது. அதெல்லாம் காலங்காலத்திற்கும் கேட்டுட்டு இருக்கிற விஷயந்தான். அதிலெல்லாம் ஒன்றும் ஸ்டெடியாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற இதை முன்வைக்கிறாரு சோமு பத்திரிகையாளர். அதாவது என் நண்பர் சோமு இன்று பத்திரிகையாளராக மட்டுமல்லாமல் திமுக ஒரு ஆதரவாகவும் பேசிக் கொண்டிருக்கிறார். அது ஒன்றும் தவறில்லை. ஒருத்தருக்கும் ஒரு வியூ இருக்கு. காலம் மாறுகிறது, காட்சியும் மாறும். ஒவ்வொருவரும் தன் கட்சி ஆட்சியில் வர வேண்டும் என்று நினைப்பது இயல்பு. எங்களை பொறுத்தவரை நான் காங்கிரஸ் கட்சியின் அடிமட்ட தொண்டனாக, கட்சி தொண்டர்களின் சார்பாக நான் இங்கு இருக்கிறேன். இன்று எங்களது கட்சி தொண்டர்கள் குமுறிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இது திருச்சி சிவா சொன்னது லாஸ்ட் ஸ்ட்ரா ஆன் தி கேமல்ஸ் பேக்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து திமுகவை சார்ந்த ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களது தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் நல்ல உறவு, மிகச்சிறப்பான உறவு இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அடித்தட்டு நடுத்தட்டில் உள்ள திமுக நண்பர்கள் பலர், அவர்கள் நண்பர்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் ராஜீவ் காந்தி என்ற பெயரை கொண்ட ஒரு திமுக காரர், இன்று சிவா என்று சொல்கின்ற திமுக காரர், இவர்கள் எல்லாம் இந்த நல்ல நட்பை அவர்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். Magnanimity is taken as a weakness. எடுத்துக்காட்டாக இன்று திமுகவின் எம்பி பொறுப்பில் உள்ள சிவா துணை பொதுச் செயலாளர் இதை மேலும் விவாதிக்க வேண்டாம் என்று கூறியுள்ளாரே ஒழிய வருத்தம் தெரிவிக்கவில்லை என்பது காங்கிரஸ் தொண்டர்களின் மனத்தில் குமுறச் செய்கிறது. இது காலாகாலமாக, அதாவது பிஜேபிக்கும் திமுகவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லைன்னு ஆயிடுச்சு. எப்படி என்றால், பொய்யை சொல்லி அன்றைக்கு இன்னைக்கு மகாத்மா காந்தியினுடைய பெயரை இழிவுபடுத்த முயல்கிறார்கள் பிஜேபி காரர்கள். தமிழகத்தின் தன்னிகர் இல்லா பெருந்தலைவர் காமராஜர் பெயரை இழிவுபடுத்த முயல்கிறார்கள் இன்று திமுக காரர்கள் என்று காங்கிரஸ் தொண்டர்கள் குமுறுகிறார்கள். ஒன்று. இரண்டாவதாக, இன்று ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பண்பது என்பது கடந்த காலத்தில் நடக்காம இருக்கலாம். ஆனா திமுக அரசு ஒரு மைனாரிட்டி அரசாக இருந்த போது கூட காங்கிரஸ் விட்டு கொடுத்து கலைஞர் கருணாநிதியை ஆதரித்ததை திமுக காரர்கள் மறக்க முடியாது, மறக்கவும் கூடாது. ஏனென்றால் நாங்க திமுக தான் பெரிய கட்சியில, எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஆனா எங்களுடைய ஓட்டு இல்லாமல் திமுக ஆட்சி வர முடியாது, நான் அடித்து சொல்ல முடியும். இன்று தமிழகத்திலே காங்கிரஸ் என்பதற்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது. இன்னும் கேட்டா இன்னைக்கு பிஜேபியுடைய வாக்கு வங்கி என்பது தேசிய உணர்வாளர்களின் வாக்கு தான். காங்கிரஸ் ஒரு லீடு எடுக்கல தமிழ்நாட்டில். அதனால தேசிய உணர்வாளர்கள் வேற இடம் தெரியாம பிஜேபிக்கு ஆதரவாக இருக்காங்கன்றதான் உண்மை. காங்கிரஸ் தொண்டர்களை தமிழகத்தை விற்று 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 டெல்லியிலே ஆட்சி நடத்தியதாலும் இன்றைக்கு ஒரு சில எம்எல்ஏ எம்பி கைவிட்டு எழக்கூடிய 1 அல்லது 2 எம்எல்ஏ எம்பிக்களை தவிர தொண்டர்களின் மனதை பிரதிபலிக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ இல்லாததால் தான் இன்று காங்கிரஸ் இந்த நிலையில் இருக்கிறது. இன்று காங்கிரஸில் உள்ள தலைவர்கள் புரிந்து கொண்டு செயல்படுகிறார்கள். அதனால் தான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்றும் கேட்கிறார். திருச்சி சிவா இது பெரிய விஷயம் ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. திருச்சி சிவா இது பெரிய விஷயம் ஆக்க வேண்டாங்கிறாரு. மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் தொண்டர்கள் அதை ஏன் பெரிய விஷயம் ஆக்கிட்டு இருக்கீங்க? ஐயா, ஒண்ணு புரிஞ்சுங்க. நீங்க பாட்டு சொல்லிட்டு நான் இப்ப இன்னும் சொல்றேன். கலைஞரை பற்றி ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. பல விஷயங்கள்லாம் உண்மைதான். ஆனா இந்த அவசியம் இல்லாத கலைஞரை பற்றி நான் ஒன்று சொல்றேன்னா, இப்ப நீங்க ஏத்துக்குவீங்களா? ஒண்ணும் இல்ல. ராஜீவ் காந்தியுடைய இன்றைய எனது முதல்வர், எங்கள் கூட்டணியின் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள்
ராஜீவ் காந்தி கொன்ற கொலை வழக்கிலே தண்டிக்கப்பட்டவரை கட்டி அணைத்துக் கொண்டால் அது இந்த தொண்டர்களுடைய மனதை புண்படுத்துமா இல்லையா? நான் அதை பேச விரும்பல இன்னைக்கு. ஏன்னா நமக்கு ஒரு காமன் எதிரி இருக்கிறார்ன்றதுக்காகத்தான். ஆனா டோன்ட் டேக் அவர் மெக்னானிமிட்டி as weakness. தொண்டர்கள் மனம் குமுறிட்டு இருக்கா சார். அடித்தட்டுல தலைவர்கள் மட்டும் சேர்ந்தால் தொண்டர்கள் ஒன்று சேர்ந்தால் தான் இந்த கூட்டணி சிறப்பாக இயங்கும். இதில் நடுத்த ராஜீவ் காந்தி போன்ற திமுகவில் உள்ள நடுத்தட்டில் உள்ள தலைவர்கள் இதற்கு இல்ல நீங்க ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கண்டித்து வைக்கவில்லை. திமுக இடைக்கட்டு தலைவர்கள் அவர் கண்ட்ரோல் இல்லையோன்னு ஒரு கேள்வி இருக்குது. இதே திருச்சி சிவா பேசின விஷயத்தை திருச்சி சிவா பேசியது இன்னைக்கு கட்டுப்பாடு இல்லாம இருக்குதோ ஒரு கேள்வி இருக்குது. திருச்சி சிவா அவர்கள் பேசியது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் சொல்லியதாகத்தான் அவர் பேசினாரு. இன்னும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய 2013 முகநூல் பக்கத்திலேயே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அதை மீண்டும் எடுத்து இப்ப களமாடுவதற்கான தேவை ஏன் வந்துச்சு காங்கிரசுக்கு? ஒண்ணு திமுக கூட்டணியிலிருந்து வெளியில வருவதற்காகவா? நான் சொல்றேன், அதுக்கு பதில் சொல்றேன். அதுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். அது தலைவர் காமராஜர் அவர்கள் இறந்த பின்பு கலைஞர் அவர்கள் சொன்ன இது. அன்றைக்கே இது மறுத்து காங்கிரஸ் தலைவர்கள் பேசி இருக்க வேண்டும் என்பது என் பார்வை. ஒன்று. இரண்டாவது, காங்கிரஸ்ல எங்க தலைவர் சொல்லுவார் காமராஜர், ஏண்டா உங்க அம்மாக்கு சேலை வாங்கி கொடுத்தத சொல்லி காட்டுவீங்களாடா அப்படின்னு கேள்வார். இந்த மக்களுக்கு செய்கின்ற சேவைகளை பற்றி பேசும்போது எங்கள் தலைவர்கள் மற்ற தலைவர்களுக்கு செய்த செயல்களை சொல்லி காட்டுகின்ற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. அது சொல்லுகின்ற தலைவர்கள் எங்க கட்சியில இருந்தது கிடையாது. ஆனா திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் உட்பட அவர்களுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் இந்திரா காந்தியாக இருக்கட்டும், ராஜீவ் காந்தியாக இருக்கட்டும் செய்த உதவிகள் பல உண்டு. அதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா, அதாவது குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, வேண்டுமென்றே எங்களை குத்துபவர்களை எங்களுடைய மெக்னானிமிட்டியை வச்சுக்கிட்டு வீக்னஸ் நினைச்சுக்காதீங்கன்றதுதான் இன்றைக்கு நாங்கள் வலியுறுத்துகிறோம். காமராஜர் என்ற ஒரே ஒரு நிமிடம் காமராஜர் என்ற பெயருக்கு எளிமை, நேர்மை, தூய்மை என்றுதான் தமிழ்நாட்டிலே அனைவரும் அறிவார்கள். இதை ஒழிக்கின்ற சொல்லுகின்ற இந்த திருச்சி சிவா அவர்கள் கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சார், இதுவரைக்கும் நீங்க சொன்ன இத காங்கிரஸ் தலைமை என்ன பண்ணல, சொல்லல. அதே மாதிரி திமுக தலைமையில இருந்து இன்னும் பதில் வரல. இன்னொரு விஷயம் நான் கேட்டுறேன், பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறதா உங்களுடைய இலக்கு அப்படின்னா, உங்களுடைய தலைவரை எது சொன்னாலும் ஓரளவுக்கு நாங்க கண்டனம் தெரிவித்துக் கொண்டு நாங்க தேர்தலில் இணைந்தே சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவு தானா? ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, எங்க தலைவர் இறந்த ராஜீவ் காந்தியை கொலை செய்த பாதகர்களை ஒன்றும் செய்ய முடியாத காங்கிரஸ் அன்று பெரிய வீழ்ச்சி அடைந்தது. காங்கிரஸ் சிறிது சிறிதாக குறைந்து வருவதற்கு காரணம், ஒரு தலைவரை கூட கட்டி காக்க முடியாத அவருக்கு பேச முடியாத ஒரு எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், எங்களது தமிழக தலைவர்கள் இருப்பதால் தான் இன்னைக்கு காங்கிரஸ் போகுது. இன்றைக்கும் பேசலன்னா இந்த தொண்டர்கள் வேற எங்கேயாவது போயிடுவான். இந்த தமிழக தலைவர்களும் டெல்லி தலைவர்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். குமரகிடம் தலைவன் இங்க கை பாருங்க, கை இங்க நடுங்குது. ஏனென்றால் தொண்டர்களுடைய மனநிலையை புரியாத ஒரு தலைமையை புரிந்து கொள்ளாத இந்த திமுக தொண்டர்கள், அவர்களுக்கு ஒரு பெரிய கட்சியாக தமிழகத்தில் இருக்கிறது எங்களை விட அதிக பங்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு. அதை அறியாமல், தெரியாமல், புரியாமல், கட்டுப்பாட்டு இல்லாமல் இருக்கிற ஒரு கட்சியாக இந்த திமுக விளங்குகிறது. சார், வாட் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன? Well, I think it is in the hands of the leaders. ஆனா தொண்டர்களோட பிரதிபலிக்காத எந்த லீடர்ஷிப்பும், நீங்க ஒரு காலத்துல யோசனை பண்ணி பாருங்க, 96ல தொண்டர்களுடைய மனநிலை என்ன என்னன்னு ஓபனா சொல்லுங்க. நீங்க அன்றைக்கு அதிமுக விழுந்தது, நல்லா புரிஞ்சுங்க. தொண்டர்களுடைய மனநிலையை அன்று காங்கிரஸ் பிரதிபலிக்கவில்லை. டெல்லி காங்கிரஸும் சரி, தமிழக காங்கிரஸும் சரி. 96ல பெரிய வீழ்ச்சியை அடைந்தது. தொண்டர்களுடைய மனநிலையை புரியாத எந்த கட்சியும் வளர முடியாது. அதனால்தான் இன்னைக்கு காங்கிரஸ் இப்படி இருக்கு.
இனியும் இப்படி போனா ரொம்ப கஷ்டப்படுவோம். தொண்டர்களுடைய மனநிலை என்ன அஸ் ஆஃப் நவ் என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய மைண்ட் செட் என்ன அது சொல்லுங்க. யாருடைய மனநிலை? தொண்டர்களுடைய மனநிலை நீங்க சொன்னீங்க காங்கிரஸ் தலைவர்களுடைய மனநிலை எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னீங்க. ஆனா தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத பதிவு செஞ்சிருங்க. தேர்தல் நோக்கில ரொம்ப கேட்கிறேன். நான் தெளிவாக தேர்தல் நோக்கில தொண்டர்கள் கேட்கிறேன். 2026 தேர்தல் நோக்கில இந்த கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறேன். தேர்தல் நோக்கிலே சொல்றேன். தமிழகத்துடைய தேர்தல் களம் மாறி வருகிறது. இன்று அதாவது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதுதான் காங்கிரஸ் தொண்டர்களுடைய மனநிலை. அதுல வந்து சந்தேகமே வேண்டாம், துளி கூட சந்தேகம் வேண்டாம். தலைவர்கள் அது பிரதிபலிப்பாங்களா எனக்கு தெரியாது. ஆனா அது பிரதிபலிக்கலைன்னா இந்த கட்சி மீண்டும் மீண்டும் குறைந்து வரும், கழுதை தேய்ந்து கட்டெரும்பாக மாறும். ஓகே, ஆட்சியில் பங்கு அப்படிங்கறதையும் 2026ல திமுகவிடம் தான் கேக்குறீங்க. நிச்சயமாக. ஓகே, இந்த பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்டா வைக்கல. திமுக ஆட்சியில் பங்கு அப்படிங்கறத அமெரிக்க நாராயணன் சார் பொதுவா வைக்கல, திமுக தான் கேக்குறீங்க 2026ல. நிச்சயமா, அதுவும் சந்தேகம் வேண்டாம். ஓகே, இந்த இஷ்யூக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன் வருது அப்படிங்கறத இதோட முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறீங்க. திருச்சி சிவா சொன்ன அந்த ஸ்டேட்மெண்டோட முடிச்சுக்கலாங்கிறீங்க. இதோட முடிச்சுக்கலாமான்றது நான் வந்துங்க கோடான கோடி காங்கிரஸ் தொண்டர்கள்ல ஒருவன். நான் சொல்றது, நான் தமிழக காங்கிரஸ்ல இன்னைக்கு எந்த பொறுப்பும் இல்லை. ஒரு பொறுப்புல இருந்தேன். நான் மனது விட்டு பேசுகிறவன். என் கட்சிக்காக, ராஜீவ்காந்திக்காக கடைசி வரை கோர்ட்டுக்கு சென்றவன். ராஜீவ்காந்தி கொலை பாதகர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னவன். ராஜீவ்காந்திக்காக கொலை ஆதரவு பெற்றவர்களை கட்டி தழுவிய சீஃப் மினிஸ்டர் அன்றைக்கு நான் தவறு என்று சொன்னவன். உங்க மனநிலையை சொல்லுங்க சார். நீங்க தொண்டர்கள் வேண்டாம், உங்க மனநிலையை சொல்லுங்க 2026ல. நான் அடுத்து வந்துடுறேன் பாவலன். 2026ல என்னுடைய மனநிலை காங்கிரஸ் ஆட்சியில அதிகாரத்தில பங்கு பெற வேண்டும். திமுகவோடு சரியா? கூட்டணி தலைவர், தமிழக முதல்வர், எனது முதல்வர் செய்வார் என்று நான் நம்புகிறேன். சரி, திமுகவோடு தான். அதாவது இன்று வரை என்னுடைய மனநிலை திமுக. நீங்க தான் முதல்ல சொன்னீங்க மன்னிப்பு கேட்கல. சரியான கூட்டணி என்பது என்னுடைய மனநிலை. நீங்க தான் மன்னிப்பு கேட்கல அப்படின்னீங்க. அவர் சொன்னதை விட்ரா வாங்கல அப்படின்னு சொன்னீங்க. உண்மைதானே? சரி, அப்போ இதே தொடர்போட நீங்க கூட்டணியிலையும் வச்சுக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க, ரைட்டா? எங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வந்தால் காமராஜர் சொன்னது அப்படி இருக்கட்டும். காமராஜர் சொன்னது அப்படி இருக்கட்டும். இதுக்கு நீங்க கேட்டது மாதிரி சாரிமா கேட்க தேவையில்லை. சரியான கேள்வி, அதற்கு சரியான பதிலை இன்று நான் சொல்ல முடியாது. சரி.